ஃபீஸ்ட் மாம் மேஜிக் வழங்கும் ஜோதா அக்பர். அவர்களே, கிணற்றின் துவாரத்தை திறந்து விடுங்கள். வேண்டாம் பேகம் சாஹிபா, அவளை உயிரோடு பிடித்து வருமாறு ஷெகன்ஷா எங்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஆனால் நான் இவள் இறப்பதை பார்க்க விரும்புகிறேன். இப்பொழுதே இவள் தனது நஞ்சை உபயோகிப்பதற்கு கனவில் கூட ஒரு வாய்ப்பை தர நான் விரும்பவில்லை. திறங்கள். என்னவாயிற்று பெனசீர்? உனக்கு பயமாக இருக்கிறதா? மரணத்தை கண்டு அஞ்சுகிறாயா? ஷெகன்ஷா எனக்கு எப்படிப்பட்டவர் தெரியுமா? எனது உயிர், எனது கணவர், எனக்கு அனைத்துமே அவர்தான். ஆனால் நீ எனது உயிரையே அழிக்க வந்திருக்கிறாயா? ஆகையால் எனது கைகளாலேயே உனக்கு தண்டனை அளிக்கிறேன். கிணற்றில் குதிப்பது என்பது உனக்கு பிடிக்கும் அல்லவா? உனது விருப்பத்தை நான் இன்று நிறைவேற்றுகிறேன். இந்த கிணற்று நீரை அருந்தி 12 பேர் இதுவரை இறந்து போயிருக்கிறார்கள். இன்று உனக்கும் அதே நிலைதான். ஹட்கா அவர்களே, கொண்டு வா. இவளை இதில் தள்ளுங்கள். இதை மூடுங்கள். ஹட்கா அவர்களே, இந்த கிணற்றை மண்ணை கொண்டு மூடிவிடுங்கள். அதோடு இங்கு ஒரு கல்வெட்டை வையுங்கள். ஷெகன்ஷா அவர்களை கொல்ல வந்தவளை புதைத்த இடம் இதுதான் என்று. இங்கு வரும் பயணிகளுக்கு அருகிலேயே ஒரு கிணற்றை வெட்டுங்கள். தங்களின் உத்தரவுப்படியே பேகம் சாஹிபா. வாருங்கள். வாருங்கள். இப்பொழுது நிலைமை என்ன ராஜவைத்தியரே? என்னால் முடிந்தவற்றை செய்து பார்த்து விட்டேன் மகாராணி அவர்களே. இனி அந்த அல்லாஹ் நினைத்தால் தான் இவரை காப்பாற்ற முடியும். என்னால் எதுவும் செய்ய இயலாது. நஞ்சு உடல் முழுவதும் பரவிவிட்டது. ஜோதாவின் உடலில் வெப்பநிலை அதிகமாக இருக்கிறது. ஒரு முறை புலி என்னை தாக்கிய போது எனது உடல் வெப்பநிலையும் இதே போல்தான் அதிகரித்துக் கொண்டே போனது தாயே. நிச்சயம் ஹுசூர். ஆனால் இது மிகவும் கடுமையான விஷம். இது நஞ்சுக்கும் மருந்துக்குமான யுத்தம். உடல் முழுவதும் நஞ்சு பரவாமல் இருக்க என்னால் முடிந்தவற்றை நான் செய்துவிட்டேன். இருப்பினும் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது. என்னை காப்பாற்றத்தான் ஜோதா பேகம் இவ்வாறு செய்தார்கள். ஏதாவது செய்து இவரது உயிரை நீங்கள் காப்பாற்றுங்கள். என்மேல் எனக்கே கோபமாக இருக்கிறது. ஜோதா பேகம் பல முறை என்னை எச்சரித்தும் நான் அவர்களது பேச்சை என் ஆணவத்தால் கேட்க மறுத்துவிட்டேன். நீயும் முயற்சி செய்து பார்த்தாய் ஜலால். ஆனால் பெனசீர் தந்திரமாக செயல்பட்டு விட்டாள். அவள் தன்னை குற்றமற்றவள் என்று நிரூபித்துக் கொண்டாள். நான் தான் குற்றவாளி தாயே. தவறு செய்தவன் நான் தான். பெனசீரிடம் ஏமாந்தது என்னுடைய தவறுதான். ஒரு ஷெஹன்ஷாவாக இருந்து ஒரு தாசியிடம் ஏமாந்தேன் என்றால் அந்த தவறு என்னுடையதுதான். என்னால் தான் ஜோதா பேகத்திற்கு இன்று இந்த நிலைமை. அதனால் நான் தான் குற்றவாளி. நான் அவரது பேச்சை கேட்கவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் புரியவில்லை. பெனசீரின் எச்சை உண்டதால் ஜோதாவிற்கு இந்த நிலைமை என்றால் அன்று ஏன் ஜாகிராவுக்கு எதுவும் ஆகவில்லை? அவர் அருந்திய பாலை அருந்த தயாராக இருக்கிறேன். ஜலால், எங்கு செல்கிறாய் ஜலால்? என்னை கொன்று விடாதீர்கள். அன்று பெனசீரின் எச்சை உண்டும் உனக்கு எதுவும் ஆகவில்லையே. எப்படி உன்னை எப்படி விஷம் தாக்கவில்லை? எனக்கு ஒன்றும் தெரியாது. உனக்கு ஒன்றும் தெரியாதல்லவா? இப்போது பார்ப்போம். சரி, உனது தலையை நான் இப்போதே கொய்து விடுகிறேன். உன்னால் தான் இன்று ஜோதாவிற்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் உன்னை நான் இப்போதே கொன்று விடுகிறேன். ஆம், என் உடம்பில் விஷம் ஏறியது. ஆனால் பெனசீர் ஒரே நேரத்தில் மாற்று மருந்து தந்து விட்டாள். விஷம் முறிவு எங்கே இருக்கிறது? பெனசீரின் அறையில் பெட்டியில் உள்ளது. பார்ப்பதற்கு முத்துக்கள் போல இருக்கும், ஆனால் விஷமறிவு மருந்து. அந்த விஷமுறிவு எப்படி வேலை செய்யும்? தண்ணியில் கலந்து கொடுத்து விடுங்கள்.
சீக்கிரம் செஞ்சா நேரமில்லை. வா என்னுடன் வா. வைத்தியர் அவர்களே, இதுதான் அதற்கான விஷமுறிவு. ஹுசூர், இது முத்துக்கள் அல்லவா? அது எனக்கும் தெரியும் வைத்தியர் அவர்களே. யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதால் தான் அதை முத்தை போல வடிவமைத்திருக்கிறார்கள். ஆனால் ஜாகிரா என்ன கூறுகிறாள் என்றால், இந்த முத்தை போல் இருக்கும் மாத்திரைகளை நீரில் கலந்து நோயாளிகளுக்கு கொடுத்தால் அது விஷத்தை முறிக்குமாம். அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கிறதா வைத்தியர் அவர்களே? ஹுசூர், சிலர் மருந்தை மறைத்து வைப்பதற்காக அதன் தோற்றத்தை மாற்றுவதுண்டு. இருப்பினும் நிச்சயமாக கூற முடியாது. நான் ஆபத்தோடு விளையாடுவதாக இல்லை. அந்த மருந்தை ஒரு முறை இவளுக்கு நீரில் கலந்து கொடுப்போம். இவளுக்கு எதுவும் ஆகவில்லை என்றால் பிறகு ஜோதா பேகத்திற்கு கொடுப்போம். இதை பருகு. ஹுசூர், இந்த மருந்து நிச்சயமாக ஜோதா பேகத்திற்கு ஏற்றது. இவளை அழைத்துச் செல்லுங்கள். இந்த மருந்து எப்பொழுது வேலை செய்யும் கூறுங்கள். ஹுசூர், உண்மையிலேயே இது வேலை செய்கிறது என்றால் ஜோதா பேகம் அவர்களுக்கு விரைவிலேயே விழிப்பு வந்துவிடும். ஜோதா பேகம் கண் விழித்தாக வேண்டும். ஜோதா பேகம் என்னை தனிமையில் ஆழ்த்திவிட்டு நீங்கள் மட்டும் சென்று விடாதீர்கள். இது நியாயமல்ல. நீங்கள் கண்டிப்பாக கண் விழிக்க வேண்டும். இந்த மருந்து எப்பொழுது வேலை செய்யும் கூறுங்கள். ஹுசூர், உண்மையிலேயே இது வேலை செய்கிறது என்றால் ஜோதா பேகம் அவர்களுக்கு விரைவிலேயே விழிப்பு வந்துவிடும். ஜோதா பேகம் கண் விழித்தாக வேண்டும். ஜோதா பேகம் என்னை தனிமையில் ஆழ்த்திவிட்டு நீங்கள் மட்டும் சென்று விடாதீர்கள். இது நியாயமல்ல. நீங்கள் கண்டிப்பாக கண் விழிக்க வேண்டும். எச்சரிக்கை, ருக்கையா பேகம் வந்து கொண்டிருக்கிறார். ஜலால், உனக்கு எதுவும் ஆகவில்லை என்று அல்லாவிற்கு நன்றி. அந்த பெனசர் எங்கே இருக்கிறாள்? அவளா? ஒரு விஷ கன்னிகை எங்க இருக்க வேண்டும் அங்குதான் இருக்கிறாள். இவளை இதில் தள்ளுங்கள். பெனசருக்கு தகுந்த தண்டனையை தான் நீ வழங்கியிருக்கிறாய். நான் எப்படி பாடுபட்டேன் என்பதை நீ அறிய மாட்டாய் ருக்கையா. ஒரே நேரத்தில் இரு பேகங்களையும் இழந்து விட்டேன் என்று எண்ணினேன். நன்றி அட்கா அவர்களே. ஜலால், ஜோதா பேகத்திற்கு எவ்வாறு இருக்கிறது? இப்போதுதான் விஷமுறிவு மருந்தை அளித்தோம். அட்கா அவர்களே, ஒரு பெட்டியில் முத்துக்களை பார்த்தோம் அல்லவா? அதுதான் விஷமுறிவு. அந்த மருந்து எப்படியாவது வேலை செய்ய வேண்டும் என்று நாம் அனைவரும் அல்லாவை பிரார்த்திப்போம்.
கண்களை திறந்து பாருங்கள் ஜோதா பேகம். உங்கள் பரிசோதனை என்ன கூறுகிறது வைத்தியர் அவர்களே? ஹுசூர், நஞ்சு உடல் முழுவதும் பரவி விட்டது. இதிலிருந்து பிழைப்பது மிகவும் கடினம். கடினமா அல்லது முடியாதா? அது கடினம்தான். வைத்தியர் அவர்களே, நீங்கள் ஏதாவது ஒன்று செய்து ஜோதா பேகத்தின் உயிரை காப்பாற்றியாக வேண்டும். ஹுசூர், அண்ணி அண்ணி அண்ணி, உங்களுக்கு என்ன ஆயிற்று? ஏன் இந்த குதா நல்லவர்களை சோதிக்கிறார்? அண்ணா, நீங்கள் என் முகத்தை பார்க்க விருப்பப்படவில்லை என்று எனக்கு தெரியும். அதோடு நான் இங்கு வந்த உங்கள் கட்டளையை மீறிவிட்டேன். என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. எனக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள். எனது ஜோதா அண்ணி உயிர் பிழைக்கும் வரை இங்கேயே இருந்து அவருக்காக பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன். ஜோதா பேகம் பிழைக்க வேண்டும் என்பதை தவிர என் மனதில் வேறு எதுவும் இல்லை. நீ செய்யும் பிரார்த்தனையால் என் ஜோதா பிழைக்கிறாள் என்றால் என் வாழ்க்கை முழுவதும் நான் உனக்கு கடமைப்பட்டிருப்பேன். ஜோதா பேகம், மருத்துவரே, இந்த ரத்தம். நீங்கள் ஒரு ராஜ வைத்தியர், உங்களிடம் அனைத்து மருந்துகளும் இருக்கும் போது ஏன் உங்களால் ஜோதா பேகத்தை இன்னும் காப்பாற்ற முடியவில்லை கூறுங்கள். ஏன் இன்னும் எந்த முன்னேற்றமும் தெரியவில்லை? ஜலால், கோபப்படாதீர்கள் ஜலால். ஜோதா பேகத்திற்கு எதுவும் ஆகாது. மருத்துவர் அவரது கடமையை செய்து கொண்டுதான் இருக்கிறார். இவர் இந்துஸ்தானின் மிகப்பெரிய வைத்தியர். எனக்கு வேண்டியது முயற்சி அல்ல, பலன்தான். ஜோதா பேகத்தை இப்படி என்னால் பார்க்க முடியவில்லை. அக்கா அவர்களே, நீங்கள் ஜலாலுடன் செல்லுங்கள். இந்த நேரத்தில் அவன் தனியாக செல்வது நல்லதல்ல. வைத்தியர் அவர்களே, ஷெகன்ஷாவின் உயிரை காப்பாற்றுவதற்காக தனது உயிரையே கொடுக்க ஜோதா துணிந்து விட்டார். நான் அவரது உயிரை எடுக்க விட மாட்டேன். அவரை எப்படியாவது காப்பாற்றுங்கள். தங்களுக்கு வேண்டியதை பெற்றுக் கொள்ளுங்கள். எது வேண்டுமோ அதை கேளுங்கள். ஆனால் ஜோதா பேகத்தின் உயிரை காப்பாற்றி விடுங்கள். அக்கா அவர்களே, நீங்கள் ஜலாலுடன் செல்லுங்கள். இந்த நேரத்தில் அவன் தனியாக செல்வது நல்லதல்ல. வைத்தியர் அவர்களே, ஷெகன்ஷாவின் உயிரை காப்பாற்றுவதற்காக தனது உயிரையே கொடுக்க ஜோதா துணிந்து விட்டார். நான் அவரது உயிரை எடுக்க விட மாட்டேன். அவரை எப்படியாவது காப்பாற்றுங்கள். தங்களுக்கு வேண்டியதை பெற்றுக் கொள்ளுங்கள். எது வேண்டுமோ அதை கேளுங்கள். ஆனால் ஜோதா பேகத்தின் உயிரை காப்பாற்றி விடுங்கள். தங்கள் மீது எனக்கு கோபம் இல்லை. நான் கூற வருவது என்னவென்றால், ஒரு சமயத்தில் நான் உங்களை வெறுத்தது உண்மைதான். ஆனால் முன்பு போல் நீங்கள் இல்லை. இப்பொழுது நீங்கள் என்னை நம்ப ஆரம்பித்து விட்டீர்கள்.
எல்லாம் வல்ல குதாவே, இந்த தருணத்தை போக்கி அருள்வாயாக. இருள் சூழ்ந்திருக்கும் இந்த நடு ஜாமத்தை விரைவில் போக்கிவிட அல்லாவே. ஜோதா பேகத்தை பிழைக்கச் செய் பரமபிதாவே. என்னுடைய ஷெகன்ஷாவை மகிழ்ச்சியாக வைத்து அருள் புரிவாய் அல்லாஹ். என்னை மன்னித்து விடுங்கள் மகாராணி அவர்களே. நான் இதை எப்படி கூறுவேன்? எதுவாயினும் மறைக்காமல் கூறுங்கள். இனி இவர் பிழைப்பது இயலாத காரியம். உடனே இவரை ராஜ வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அங்கு எடுத்து செல்லாமல் இவரது உயிரை காப்பாற்றுவது மிகவும் கடினம். இவரை உடனடியாக ராஜ வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லாவிட்டால் இப்பொழுது ஜோதா இருக்கும் நிலையில் அங்கு அழைத்து செல்வது உகந்தது என்று நினைக்கிறீர்களா? அத்தை அவர்களே, நான் சொல்வதை கேளுங்கள். உங்கள் நம்பிக்கையை தயவு செய்து இழந்து விடாதீர்கள். ஜோதாவிற்கு எதுவும் ஆகாது. எதுவும் ஆக விட மாட்டேன். வைத்தியர் அவர்களே, நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் இவரை எடுத்துச் செல்லுங்கள். ஆனால் ஜோதா எனக்கு உயிரோடு வேண்டும். குதா, இதுவரை நான் கேட்ட அனைத்தையுமே தாங்கள் எனக்கு தந்தீர்கள். இவ்வுலகில் நான் என்ன ஆசைப்படுகிறேனோ அதை உங்களிடம் கேட்பதற்கு முன்பாகவே என்னை ஷெஹன்ஷாவாக்கி இந்த உலகத்தையே என் காலடியில் போட்டு விட்டீர்கள். தாங்கள் பெரிய மனதோடு என்னுடைய ஒவ்வொரு சந்தோஷத்திலும், ஒவ்வொரு தருணத்திலும், ஒவ்வொரு வெற்றியிலும் என்னுடன் தாங்கள் இருந்தீர்கள். என்னிடம் இருக்கும் எதை வேண்டுமானாலும் தாங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள், நான் தாங்கிக் கொள்கிறேன். ஆனால் எது இல்லாமல் என்னால் உயிரோடு இருக்க முடியாதோ அதை மட்டும் என்னிடமிருந்து பறித்துக் கொள்ளாதீர்கள். ஜோதா பேகம் இல்லாமல் என்னோடு உயிரோடு வாழ முடியாது. உலகத்தில் அனைவரிடமிருந்தும் இந்த உண்மையை நான் மறைத்து விட்டேன். ஆனால் உங்களிடமிருந்து நான் எவ்வாறு மறைப்பேன்? இன்று நான் உங்கள் முன்பு என் தலை வணங்கி தாழ்வோடு உங்களிடம் யாசிக்கின்றேன். இந்துஸ்தானின் ஷெஹன்ஷாவாகிய நான் பிரபஞ்சத்தின் ஷெஹன்ஷாவாகிய உங்களிடம் யாசிக்கின்றேன். எதை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் பிச்சை கேட்கின்றேன். ஜோதா பேகத்தின் உயிரை மட்டும் என்னிடமிருந்து பிரிக்காதீர்கள். இதற்கு காரணம் நான் தான். எனக்கு தண்டனை தாருங்கள். நான் தான் அவரது பேச்சை கேட்கவில்லை. அதற்காக ஜோதாவின் உயிரை பறித்து விடாதீர்கள். தாங்கள் கருணை பெருங்கடல் குதா. ஆபத்தில் இருப்பவர்களை ரட்சிப்பவர் தாங்கள். ஒவ்வொரு அடியிலும் துணையாக இருப்பவர் தாங்கள். தாங்கள் கருணை காட்டுங்கள். அவள் இல்லாமல் என்னால் உயிரோடு இருக்க முடியாது குதா.